நீ? இதோ வந்துட்டேன்க்கா. என்ன வசந்தியாக்கா, நீ வரியா? நாங்க போகவா? இதோ வந்துட்டேன்டி. என்னடா ஒருத்தி கெஞ்சி கூப்பிடுறா, ஒருத்தி கொஞ்சி கூப்பிடுறா. வஞ்சி எப்படிடா இருப்பா? பார்த்தா 10 நாளைக்கு கஞ்சியே வேண்டாம், பசியே எடுக்காது, அவ்வளவு அழகு. அப்படின்னா இத விடவே கூடாது, இருந்து பார்த்துட்டே போவோம். அடியே வசந்தி, நம்ம தண்ணி எடுக்க தானே போறோம். என்னமோ சினிமாவுக்கு போற மாதிரி மேக்கப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்க எவ்வளவு நேரமா நிக்கிறது? பேர் நிலையத்துக்கு வந்துரும். அடியே வாடினா வந்துட்டேன்டி. சின்ன வயசுல எங்க அம்மா ஆசையா வசந்தின்னு பேர் வச்சாங்க. இப்ப வயசாயிட்டா அதுக்காக பேரை மாத்தி வச்சுக்க முடியும்? நான் கூட சின்ன வயசுல அழகாத்தான் இருந்தேன். குருடி தண்ணிக்கு போனாளா, அவளை தேடிட்டு 18 பேர் போனார்களா. அந்த கதையா இருக்கு. வாங்கடி போலாம். உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? இப்படி பழி வாங்கிட்டியே. டேய், இந்த ஊர் கடையே பண்ற இவதான்டா. அடியே வசந்தி, தெரியுமா உனக்கு? என்னடி? மீனாட்சி மகன் பட்டணத்துல இருந்து வராம. மீனாட்சி மகனா? இனிமே இந்த ஊர்ல அவன் ஆச்சுதான். அம்மா அம்மா, வாப்பா பைரம். எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்பா. என்னடா தம்பி, பட்டணத்துல உனக்கு முழுசா ஒரு துணி கிடைக்கல, இப்படி அங்கங்க ஒட்டு போட்டு தச்சு போட்டிருக்க. ஒண்ணு இல்லாத விட்டு புள்ள மாதிரி. இதான் மம்மி இப்ப ஃபேஷன். என்ன பேசணும் என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் சீக்கிரம் வாங்கடி. நீ ஊருக்கு போனாலும் போனீங்க, நம்ம ஊர்ல ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னடா சாம்பார் கையில செம்பு? இதுவா? அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. டேய் சாம்பார், யாரு அந்த பொண்ணு? நம்ம செல்லக்கண்ணு மக வள்ளிக்கண்ணே. என்னடா ஓரக்கண்ணால ஒரு மாதிரியா பாத்துட்டு போற? இல்லண்ணே, அவளுக்கு ஒரு கண்ணு கோணக்கண்ணு. இத முதலே சொல்லக்கூடாதா? எது கண்ண பத்தியா? டேய், இது யாரு? அது புதுசா இருக்கு. நம்ம ஆராய் மக வீராயினே. அவ ஆயா பொல்லாத லோலையாச்சேடா. புள்ள ஆளாகி 5-6 மாசம் ஆச்சு. அதான் அடையாளமே தெரியல. என்னடா தண்ணி போட்டா தான் போத வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தண்ணி எடுக்க வர பிள்ளைங்களை பார்த்தாலே போத வருது. என்ன நீங்க இத போய் பெருசா பேசிக்கிட்டு? பட்டணத்துல இல்லாத பாவடையா? இத பாரு, அது பால் பாயசம்டா, இது சேமியா பாயசம்டா. வித்தியாசமா சாப்பிட்டு பழகணும். சாப்பிட்டுருவோம். டேய் சாம்பாரு, காதல்ங்கிற பேர்ல காலத்தையும் நேரத்தையும் நான் வீணாக்கவே மாட்டேன். என்னுடைய கொள்கை எல்லாம் பிடிக்கணும், பிடிச்சா முடிக்கணும். என்ன அழகு சுந்தரம், இப்படி கிளம்பிட்டீங்க? என் மாமா சரசு பட்டணத்துல வருது இல்ல, அதான் கூட போறேன். இது என்னப்பா சட்டையில அட்டை? ஐயோ இத கேட்ட. இதுவா நிலப்பட்டியல் சட்டை பூசு இல்ல, சரசுக்கு தெரியவனா 60 ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன். இது எப்படி இருக்கு? இன்னும் சொல்லப்படாது, டிப்டாப்பா இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? நல்லா மாப்பிள மாதிரி இருக்கேன். அப்படின்னா உங்க பொண்ணை கட்டி வச்சிருக்க. உன்ன போய் சொன்னா பாரு, என் புத்தியை செருப்பால அடிக்கிறான். உங்க பொண்ணான கைகள் பொண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? அக்கா தூக்க சொல்றாங்கண்ணா. அதோட குடுமா சரசு வந்துருச்சு. பனியனே எங்க போய் தொலைஞ்ச? இதெல்லாம் யார் தூக்குறது? அதுவா, நான் ஜவுளி கடைக்கு போனா நேரமாச்சு. குடு சரசு. குடு. என்ன சரசு கையெல்லாம் சவுந்து இருக்கு. சரசு பரீட்சைலாம் எப்படி இருக்க? நல்லா எழுதிருக்கேன். பாஸ் பண்ணிருவியா? பாஸ் பண்ணிடுவேன். நான் ஏன் கேக்குறேன்னா, நம்ம ஊர் வாத்தியார்னா அரிசி பருப்பு கடலை காய்கறி இதெல்லாம் கொடுத்தா பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஊர் வாத்தியார் பத்தி எனக்கு தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். பொய். படிப்பு விளையாட்டு எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்பட்டமான பொய். சரசு மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்குவ? 800. பொய் சொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதெல்லாம் என்ன கஞ்சத்தமா? தாராளமா சொல்ல வேண்டியதுதானே. சரசு, நானும் அப்ப வந்து பாத்துட்டே இருக்கேன், நம்மள கிண்டல் பண்ணிட்டே இருக்கானுங்க. மோதி 10 ரூபா. நீ ஒரு ஆளு, அவனுங்க 2 பேரை எப்படி மோதுவ? நீ பக்கத்துல இருக்கல, வீடு வந்துரும்ல, உட்காந்து ஒரே அடி. அடப்பாவி, இருந்ததே 2 பல்லு, அதையும் உடைச்சு போட்டியே. ஐயோ கோச்சுக்காதீங்கய்யா, தெரியாம அடிச்சுட்டாரு. இந்தாங்க, இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்க. போதும் வா. உன்னால எனக்கு 50 ரூபாய் நஷ்டம். வா.
சரசு நீ காசு கொடுத்துட்டல அந்த பல்ல வாங்கிட்டு வந்துருவா. சொல்ல மாட்டேன். மாமா அத்தே சரசு வந்துருச்சு. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. வாரம் வாரம் என்ன தேய்ச்சி குடிச்சியா? பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியம்மா? நல்லா எழுதிருக்கேன். அதான் கொடுத்துருந்தேனே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. ஏமா பாஸ் பண்ணிடுவல்ல? கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேப்பா. ராஜோதி உட்கார் விளையாடா. என்னமா கொஞ்சம் கூட விரும்பலாமா? வீட்டுக்கு வந்த பொண்ணு வாசல் நிக்க வச்சு ஆள் கேள்வி கேட்டுருக்கீங்களே. சரசு நீ சாப்பிட்டு குளி. உனக்கு ஏப்பா இவ்வளவு அக்கறை? நாளை கட்டிக்க போற மாப்பிள்ளையாச்சே, அதுதான் அவள அக்கறையாச்சு. ஓ எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா அம்மா என்னடா உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சரசு பட்டணத்துல வந்திருக்குல்ல. அதுக்கு என்னடா இப்போ? நான் தானே போய் கூப்பிட்டு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா தக்காளி பழம் மாதிரி தல தலன்னு இருக்கு. நீயும் போய் பட்டணத்துல படிச்சிருந்தா அப்படிதான்டா இருந்திருப்ப. அதான் சரசு படிச்சிருக்குல்ல. அவ படிச்சா உனக்கு என்னடா? நான் தானே கட்டிக்க போறேன். எட்டாத பழத்துக்கு ஏண்டா கொத்தாவி விடுற? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா உனக்கு பொண்ணை கட்டி வைக்க மாட்டான். உன்னை புடிச்சு தூண்ல கட்டி வைப்பான். அவன் அந்தஸ்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதடா. போமா மாமா தான் சொன்னாரு. உன் பேரு அழகு சுந்தரம், அழகுனால அழகு, சுந்தரனால அழகு, அழகு அழகுன்னு சொன்னாருமா. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள உனக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னாருமா. சரி சரி நீ போய் பால் வாங்கிட்டு வா. சரிம்மா. அம்மாவுக்கு பெருமை பத்தல. மாமன் சொன்னானா? மாமன் சீனி சக்கரை சித்தப்பா செவுத்துல எழுதி நக்கப்பாங்கிற கதை தான். பைத்தியக்கார பையன். ஏண்டா சாம்பார், ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா என்ன தகுதிடா இருக்கணும்? முக்கியமா அது இருக்கணும்னே. அதான் இதயம் தாங்க இதயம். எதுக்குடா? அண்ணே ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படும். அப்ப கிளுகிழுப்பாவே இருக்கும். ஒரு நேரத்துல அவன் கால்ல இருக்கிற செருப்பு படும். அப்ப கிறுகிறுப்பாவே இருக்கும். இதுக்குதான் எதையும் தாங்க இதயம் வேணுங்கிறது. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். எல்லாம் அனுபவம் தான். நீ பெரிய ஆள்றா. அண்ணே அழகு வரான். இப்ப பார் வேடிக்கை. என்ன அழகு சுந்தரா, பால் வாங்கிட்டு வரியா? ஆமா பால் வாங்கிட்டு வர்றேன். உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது? என் வாட்ச் சரியா ஓடல. மணியா 9. ஓடிக்கு போ சொல்லலாம். அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். நீ வேற சொல்லணுமா? அக்கா பாடி சரசு எப்படி வந்த? காத்தாலதான் வந்தேன்க்கா. என்னக்கா மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வராட்டி கட்டிட்டு இருக்க? அதை ஏண்டி கேக்குற? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாளா, அங்க 2 கொடுமை ஆடிக்கிட்டு நினைச்சான். பிறந்த வீட்டுல தான் நிம்மதியா இருக்க முடியல. புருஷ வீட்டுலயாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இங்கேயும் வந்து தட்ட வேண்டிய பொழப்பா போச்சுடியாத்தா. இதெல்லாம் ஒரு திருநாள் பிறநாளுக்கு போட்டுக்க கூடாதா? ஒரு நாளும் சிரிக்காதவன் திருநாள் அன்னைக்கு சிரிச்சாளா, அந்த திருநாளும் வெறுநாளா போச்சான். அதே மாதிரி நான் கட்டுற அன்னைக்கு திருநாளே இருக்காதே. இதெல்லாம் என்ன பொழப்பு? நாளைக்கு நீ எப்படித்தான்? ஐய நானெல்லாம் கட்டிக்கிட்டா ஒரு டாக்டரையோ வக்கீலையோ கட்டிக்கிட்டு மெட்ராஸ்லயே இருந்துருவேன். அங்க பங்களா, காரு, வீடியோ, ஏசி இப்படி எத்தனையோ இருக்கு. ஜாலியா இருக்கலாம். வர வர நம்ம ஊரே பிடிக்கிறது இல்ல. ஒரே போர். இதுக்கு தான் சொல்றது 4 எழுத்து படிக்கணும்னு. 4 எழுத்து படிச்சா மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருவானா? தலை எழுத்து நல்லா இருக்கணும் முடி. நான் கூட தான் நினைச்சேன் பெரிய வட்டி கடைக்காரனா பார்த்து கட்டிக்கணும்னு. ஏன் தலை எழுத்து ஒரு பூட்டி கடைக்காரனா கிடைச்சா? ஏய் நம்ம ஒரு கட்டையில முந்தானி பிடிச்சு போட்டிருக்காங்க. பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி. சரி சரி வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போது என்னன்னே கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம் அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தான்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது அதான் முன்னாடி நந்தி இருக்கார மறைச்சுக்கிடுவாரு. விடுறா. தங்கச்சி தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தாண்டா வேணும். அண்ணி நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா? குடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க. குடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மள தான் இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு. அண்ணே உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல. அட மசமசம் இருந்தா எப்படி கூலி வாங்குறது இல்ல முடியுமா? உனக்கு தனியா வரதோட சொல்லணுமா? ஐயோ ஐயோ வாங்க சின்ன பொண்ணு. ஏமா வெள்ளையம்மா உனக்கு புத்தி இருக்கா? இப்படியா துப்புறது கால் சட்டையில?
ஏதோ தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. ஆமா, சட்டப்பட்டதை பத்தி நான் சட்டையே பண்ணல. ஆனா ஒண்ணு, நான் எதுக்குமே லேட்டா தான் பதில் சொல்வேன். அப்பா அப்பா, என்னம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தையல் கிளாஸ்க்கு போறாங்க, நானும் போறேன்ப்பா. இப்போ நீ தையல் கிளாஸுக்கு போய் என்னம்மா பண்ண போற? பேசாம வீட்டோட இரு. எனக்கு ஒரே போர் அடிக்குதுப்பா. ஏங்க, அவதான் கேட்டுக்கிட்டே இருக்காள்ல, சரின்னு தான் சொல்லுங்களேன். அதுக்கு இல்லடி, ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இவ்வளவு அனுப்பி ஏதாவது யாரா ஓட மாய் போச்சுன்னா? நம்ம பொண்ணு மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படிங்க? என்ன சரசு பேச மாட்டேங்கிற? நான் ஒருத்த கூப்பிடுறேன்ல. சரசு உம்மன் இருக்கு. அவ தையல் கிளாஸ் போன சொல்றா, உங்க மாமா அனுப்ப மாட்டேங்கிறாரு. மாமா, உங்களுக்கு விரும்ப பத்தாத. சரசு ஆசைப்படுதுல, அனுப்பலாம்ல. மாப்பிள, நீ என்ன விவரம் கிட்டவங்கிறியா? ஊர்வலம் கெட்டு போயிருக்கிறா மாப்பிள. பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு வீட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்கு. மாமா, நான் ஒருத்தர் இருக்கிற மறந்துட்டீங்களே, நான் துணைக்கு போறேன். சரசு அழுவுது இல்ல, சரின்னு சொல்லுங்க மாமா. ஏங்க, சரின்னு தான் சொல்லுங்களேன். சரி சரி, என்னைக்கு இந்த வீட்டுல நான் சொன்னது நடந்திருக்குது. உங்க இஷ்டம் போலே செய்யுங்க. சரசு, காலையில ரெடியா இரு, நான் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நான் உங்க கூட போறேன். என்ன சரசு, மாமாட்ட சம்மதம் வாங்கி கொடுத்தா நீ உன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டு போறங்க. சரி சரசு, உனக்கு இஷ்டம் இல்லாம நான் வரல. சரசு, எதுக்கு நாளைக்கு காலையில ஒருத்தர் வந்து பாத்துட்டு போறேன். வரேன்.